இளம்பெண் காணாமல் போய் 2 நாட்களாகியும் காணாமல் போன இளம்பெண்ணை கண்டுபிடிக்காத போலீசாரை கண்டித்து மக்கள் மீண்டும் சாலை மறியல். சூனாம்பேடு அடுத்த வில்லிப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிதம்பரம். இவரது மகள் சசிகலா. இவருக்கு வயது 18. சிறிது மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறப்படுகிறது. மரக்காணத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். வழக்கம் போல கல்லூரிக்கு சென்ற பெண் மாலை வீடு திரும்பாததால் இதுகுறித்து அவரது பெற்றோர்கள் சூனாம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மனநலம் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணை கண்டுபிடிக்க சூனாம்பேடு போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் சூனாம்பேடு ஊராட்சிக்குட்பட்ட வில்லிப்பாக்கம் கிராமத்தில் உள்ள மதுராந்தகம் மென்னாங்குப்பட்டு மாநில நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மதுராந்தகம் டிஎஸ்பி மேகலா சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 3 மணி நேரத்திற்குள் இளம்பெண்ணை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இளம்பெண் காணாமல் போய் 2 நாட்களுக்கு மேலாகியும் தற்போது வரை கண்டுபிடிக்காததால் விரக்தியடைந்த கிராம மக்கள் மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.